கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பிரியமானவர்களே, ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்து போவதில்லை. சமீப காலங்களில் பிள்ளைகளை பெற்று குப்பை தொட்டியில் கூட போடும்படியான செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட குழந்தைகளை கூட கர்த்தர் மறப்பதில்லை. யாரோ ஒருவர் மூலமாக அந்த குழந்தைக்கு அடைக்கலம் கிடைத்து விடுகிறது. தாயைப் போல தேற்றுகிறார், தந்தையைப் போல சுமக்கிறார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீர்கள்? தாய் தந்தையர் ஒரு ஊரில் இருக்கலாம், நீங்கள் வேறு ஊரில் இருக்கலாம். ஃபோனில் பேசிக்கொள்ளலாம் அல்லது வீடியோ காலில் கூட பேசிக்கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்து இயேசு அதற்கும் ஒரு படி மேலாக நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடன் இருப்பவர். அதனால்தான் அவர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று. மறவாத நேசரை நாமும் மறவாமல் பற்றிக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் எங்களை மறவாத நேசராய் நீங்கள் இருப்பது போல நாங்களும் உம்மை மறவாதவர்களாய் இருக்க கிருபை கொடுங்க. நீர் செய்த நன்மைகளை தினமும் எண்ணி பார்க்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்து கண்மணியைப் போல பாதுகாத்து வருகிறீங்க. உம்முடைய நேசத்தால் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீங்க. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.